கொடுமைகளையும் கஷ்டங்களையும் தியானிக்க தெரிஞ்ச உங்களுக்கு வேதத்தை தியானிக்க தெரியலையே. வேதம் என்ன சொல்லுது? வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்க்காலில் ஓரமா நடப்பட்ட மரத்தை போல செழிப்பா இருப்பான்னு போடப்பட்டது. இதை தியானிக்க மாட்டாங்க. நியூஸ் தமிழ்ல இருக்கு, நியூஸ் முடிஞ்சா இங்கிலீஷ் நியூஸ், ஃபாரின் நியூஸ் எடுத்து படிச்சு சில பேர் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. கேட்டா ஆண்டவர் வந்தாருன்னு என்ன பண்றது? வந்தா கணவன் மனைவியா போங்க, குழந்தைங்க சேர்ந்து போங்க. இது என்ன இருக்குது? ஆண்டவர் வர்றாரு, ஆண்டவர்னா திருடம் தாங்க. போலீஸ் வர்றாரு, போலீஸ் வரணும்னு பயந்துகிட்டு இருக்கோனே. அப்பா வர்றதுக்கு நாம ஏன் பயப்படணும்? வந்துட்டு போறாரு. இல்ல உலகத்துல பூகம்பம் வருது, அது வருது, இது வருது. ஏங்க உங்க அப்பா தான் உங்க கூட இருக்காரு, அவரு காப்பாத்துவாருங்க. பிசா கூட பேசணும்னா கேட்பீங்க இல்லையா? பிசாசு பயமுறுத்துவான். நீ இப்படி ஆயிரும், உனக்கு உன்னால இது செய்ய முடியுமா? இந்த பிசினஸ் உனக்கு வருமா? இந்த வேலை உனக்கு நீ சரியா? என்ன கேட்டாங்க. நான் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, கார் எடுக்கிறேங்கிறே உனக்கு ஓட்ட தெரியுமான்னு. தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. வீட்டையும் கட்டிட்டோமே, வீட்டை கட்டி கார் எடுக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், உண்மையுள்ளவர். நம்மளை ஒரு நாள் அவர் கைவிடுவதில்லை, கைவிட மாட்டார். என்ன பண்ணிடுறாங்க? ஒரு பக்கத்தில் என்ன பண்ணிடுறாங்க? ஆசீர்வாதமே வேண்டான்ட்டு போயிடுறாங்க. இருக்கிற விரலுக்கேற்று வீக்கம், ஆட்டுக்கு வாழை அளந்து கொடுத்துருக்குறான் கடவுள். தேவன் எப்படி படி அளக்குறாப்படி அப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறத வச்சு வாழணும்னு ஆசைப்படுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க? எனக்கு பத்த மாட்டேங்குது வாழ்க்கையில், இது மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த சூழ்நிலைக்கு மாற மாட்டேங்குது அப்படின்னு அந்த ஒரு குழப்பத்தில் வாழ்கிறாங்க. நம்ம அப்படி ரெண்டுமே தேவையில்லாது. இருக்கிறத வச்சு வாழ வேண்டியதில்லை. தேவன் கொடுப்பார். அந்த கொடுப்பது பற்றாக்குறையா இருக்காது, நிரம்பி வழியும்படி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்கு தான் கடவுளை நம்ம தேடி வர வேண்டியதா இருக்குது. அதுக்காகத்தான் கடவுளை நம்ப வேண்டியதா இருக்குது. இல்லைங்க, என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நான் திருப்தியா இருக்கிறேன், என் குடும்ப வாழ்க்கையிலும் திருப்தியா இருக்கிறேன், வருமானத்தில் நான் திருப்தியா இருக்கிறேங்கன்னா விட்டுருங்க. உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை. இன்னைக்கு பல குடும்பங்கள் பணத்துக்காக கஷ்டப்படுது, பொருளாதாரத்துக்காக கஷ்டப்படுது. ஏன்னா நானெல்லாம் அப்படிதான் கஷ்டப்படுறேன். ஒரு குடும்பம் தான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு யார் உதவி செய்வாங்க? இந்த ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்குங்க, இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்குங்க அப்படின்னு ஒன்னொன்னுக்கு தேடுறோம், ஒன்னொன்னுக்கு போறோம். பாருங்க, அந்த நமக்கு தேவை சந்திக்கப்படணும்னா அந்த தேவைக்கு மேலான ஒருவர் நம்ம பக்கத்துல வரும். ஹல்லேலூயா. இந்த தேவைக்கு மேலானவர் யாரு? தேவன். யாரு? தேவா இல்ல, தேவன். ஓகே, தேவன் இந்த தேவையை காட்டிலும் ஒரு பெரியவர். அதையெல்லாம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒருவர் நம்ம பக்கத்தில் வேணும். பாருங்க, அவர் தான் இயேசு. சொல்ல போனா சிலுவையிலே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். நம்புறவங்க சரியா நம்புறதில்ல, விசுவாசிக்கிறவங்க சரியா விசுவாசிக்கிறதில்ல, வேதத்தை எடுத்து பார்க்கறதில்ல, பிசாசுக்கு பின்னாடி போறாங்க. பிசாசு பயமுறுத்துறான், அதவே பார்க்கறாங்க. பாருங்க, 6 ஜாவும் 100 ஜாவும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைய எப்படியோ வாழ்றாங்க. எப்படியோ இருக்க வரைக்கும் வாழ்வோம். ஒரு குடும்பத்து மேல அக்கறை கிடையாது, ஒரு பிள்ளைகள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. வசனம் என்ன சொல்றதுன்னா, நல்லவர்கள் யாருன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து போகிறவங்க தான் நல்ல பெற்றோர்கள். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, வாழ்க்கைனா அப்படியே லேசா பத்தும் பத்தாம கஞ்சியை குடிச்சிட்டு வாழ்றவங்க வாழுங்க, தாராளம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா தேவன் உங்களுக்கு கஞ்சியை கொடுக்க அவர் உங்க பக்கத்துல வரல, உங்களை அழைக்கல, உங்களை கடன்காரங்களா வைக்க அவர் அழைக்கல. நீங்க கஷ்டப்படும்படி இருக்க தேவன் உங்களை அழைக்கல. இதெல்லாம் காட்டிலும் உங்களை மேன்மையான ஒரு வாழ்க்கையை, மகிமையான ஒரு வாழ்க்கையை, வல்லமை நிறைந்த வாழ்க்கையை உங்களுக்கு தர அவர் பிரியமா இருக்கிறார். எப்படியோ பாஸ் ஆகிக்கிறேன் வாழ்க்கையில, இல்லை ஒரு ஸ்கூல் காலேஜ் இல்லை லைஃப்ல எப்படியோ ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லை, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமானதை உனக்குள்ள செஞ்சு உன்னை திறமையானவனாக மாற்றுவார். அதுதான் தேவனுடைய வாழ்க்கை.
இல்ல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவை தெரிஞ்சு கொண்டார். எப்படி? கடைசி வரைக்கும் பைத்தியமா இருக்கிற கையில் இல்ல. ஞானியை விட இந்த பைத்தியக்காரன் மிகுந்த ஞானமா இருப்பான். சாலமோன் ஞானவாணி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இவன் கேட்கிறான் தேவன்ட்ட, எனக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறான். இப்ப ஞானத்தை கேட்கறதுனாலதான் நீ ஞானத்தை எல்லாம் கேட்கறல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தேவன் தருகிறார். அப்ப அவனை ஞானவான் ஆக்கினது யாரு? தேவன். உங்களையும் அப்படிதான் உங்க பிசினஸ்ல நல்ல ஞானம் உள்ளவர்களா உங்களை மாற்றுவார். உங்கள் வேலையில, உங்கள் தொழில்ல, உங்க ஊழியத்துல எல்லாத்திலையும் ஒரு திறமை வாய்ந்தவர்களாக, திறமையானவர்களாக தேவன் உங்களை மாற்ற தயாராக இருக்கிறார். உங்களை அப்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதெல்லாம் செஞ்சாதான் ஆசீர்வதிப்பாரா? அப்படி கிடையாது. ஆசீர்வதித்துக் கொண்டே இதை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இதை தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு தரேன், இதெல்லாம் தரேன்னு தந்து அதை நம்ம செய்ய வைக்கிறார். இன்னைக்கும் தேவனிடத்துல பிரியமா நம்ம உட்கார காரணம் என்ன? பேச காரணம் என்ன? தேவன் செய்த நன்மைகள். நான் பாவத்திலையும் சாபத்திலையும் தூரமா இருந்த நம்மளை சேர்த்தி கொண்டார், சேர்த்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை இடுக்கமான சூழ்நிலை, எத்தனை கஷ்டமான சூழ்நிலை, எல்லாத்தையும் தேவன் நம்மோடு இருந்து பயணம் பண்ண காரியம் பயங்கரம். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதித்த காரியம் பயங்கரம். அந்த நேரத்தில் அவர் இல்லைன்னா இந்த நேரத்தில் நம்ம இருந்திருப்போமா? அன்னைக்கு அந்த கடுமையான சூழ்நிலை நம்ம தேவன் இல்லைன்னா நாம இந்த நேரத்தில் இருந்திருப்போமா? இருந்திருக்க முடியாது. நீங்கள் என்ன, நான் என்ன, இதை கேட்கக்கூடிய யார் என்ன, யாராக இருந்தாலும் அந்த நேரத்துல எத்தனை கடுமையான சூழ்நிலை, எத்தனை போராட்டம். இன்னைக்கு நம்ம வேணா மறந்துருக்கலாம், நம்ம சூழ்நிலை, நம்ம காரியங்கள், நம்ம மனசு அப்படிப்பட்டதாக இருக்கலாம். நிஜம் தானே. நிஜத்தை யாராவது மாற்ற முடியுமா? தேவன் அந்த சூழ்நிலையில அப்படி எவ்வளவு இறுக்கமான சூழ்நிலை தேவன் உதவி செய்ததுனால இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவன் பாருங்க, இது மட்டும் இல்லை, இதற்கும் மேலாக பெரிதளவுல உங்களை மற்ற கண்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களை வைக்க தேவன் விரும்புகிறார். தேவனுடைய தீர்மானம் அதுதான், தேவனுடைய முடிவு அதுதான். தேவன் ஏன் இன்னுமே இந்த ஆசீர்வாதம் தடையா இருக்குது அப்படின்னு அந்த நம்பிக்கை இல்லை, இந்த விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தது, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. பூமியில இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் நம்மனால ஆசீர்வதிக்கப்படும். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இதுல ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு, இதுல ஒரு வார்த்தை இருக்குது, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறாங்க பத்தியா என்ன போடப்பட்டிருக்கு, உன்னை சபிப்ப. இது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கு. தேவன் அப்படியும் செய்வார். எனக்கு வாழ்க்கையில அவன் தீங்கு பண்ணிட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டான், எனக்கு துரோகத்தை மேல துரோகம் பண்ணிட்டான், நான் இத்தனையும் தேவனுக்காக விட்டு கொடுத்து நிக்கிறேன் அப்படின்னா உங்களை விட்டு கொடுக்க அவர் மாட்டார். அல்லேலூயா. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி தேவன் யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கு நினைச்சாங்களோ, தீங்கு பண்ணாங்களோ, யாரால பாதிக்கப்பட்டீங்களோ அவர்களே உங்கள்ட்ட சரண்டராவாங்க. அல்லேலூயா. சரண் அடைவாங்க, மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க, நிலவம் மாறுங்க. தேவன் அப்படியெல்லாம் கையாளாகாத தேவன் உங்களுக்கு இல்லை. பிசாசின் பேச்சு நம்பாதீங்க. பயத்தையும் சூழ்நிலைகளையும் கண்டதையும் கொண்டு கொடுப்பான். நான் என்ன சொல்றேன், சில காரியங்களை விட்டு விலகி நின்றுங்க, பார்த்துக்கலாம். ஒன்னும் தேவன் நான் எப்பொழுதுமே அநேக சூழ்நிலை வழியா கடந்து வரும்பொழுது நான் நினைக்கிறது என்னன்னா, பார்த்துக்கலாம், என்னோடு தேவன் இருக்கிறார், என்னோடு இருக்கிற தேவன் நிஜமா இல்ல சூழ்நிலை நிஜமா பார்த்துக்கலாம் அப்படின்னா சூழ்நிலையை தவிடுபடியா சொல்றோம், தடையே இல்லாத அளவுக்கு சூழ்நிலையை தாறுமாறு அழிச்சிருவார். அழிச்சு தேவன் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார்னு எல்லாரும் பார்க்கும்படி நம்மளை உயர்த்துவார். நிச்சயம் உயர்த்துவார், நிச்சயம் நடக்கும். விசுவாசத்துல பேசுங்க. அந்த ஒரு கார் ஷோரூம் இருக்குதுன்னா போகும் வழியில் அந்த ஷோரூம் பார்த்து பேசுங்க. இதுல இருக்கிற ஒரு கார், நான் புது காரை, நியூ கார் நான் வாங்குவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. புது வாகனம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க. இதோ இங்க இருக்குது, நீ கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் உனக்கு தருவேன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. அவருக்கு வேற தேவன், உங்களுக்கு வேற தேவனா? அதாவது பிற்காலத்திலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படிதான் இன்னைக்கு இயேசு நமக்காக ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். இதையெல்லாம் விசுவாசிக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள போடணும். ஏன் இந்த வார்த்தைகள் உள்ள போடணும்? ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? சத்தியத்தை அறிந்தால்தான் இந்த விடுதலையாக்கும், சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும் சத்தியம்.
நான் சத்தியத்தை அறிய மாட்டேன், எனக்கு இயேசு அற்புதம் பண்ணுவார்னா, இயேசு எப்படி அற்புதம் பண்ணுவார்? இயேசு வார்த்தைகளை கொடுக்கிறார். வார்த்தைகளை இருதயத்துல போடணும், இருதயத்துல போட்டு நிரம்பணும். கதை சொல்ல வரல, கதை கேட்க நீங்களும் வரல, டைம் பாஸ் ஆகலையா சொல்லுங்க, வேற வேற என்ன போய் பார்ப்போம். தேவன் டைம் பாஸ் பண்றதுக்காக வார்த்தையில கொடுக்கல. அவர் சொன்னா சொன்னதுதான் சார், சொன்னா சொன்னதுதான். அவரு சொன்னா ஆகும், கட்டளையிட்டா நிற்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைங்கிறது அதுதான். அதை நம்புறது இல்லையே. அதை நம்பிக்கையோட பயணம் பண்ணணும். ஒரு நாளா, 2 நாளா, எத்தனை நாளாக இருந்தா என்ன பார்த்துடலாம். நம்ம தோத்ததுக்கு காத்திருந்ததுக்கு அதிகமான பலனை அவர் கொடுப்பார். யோபு கஷ்டப்பட்டானா, அத்தனை கஷ்டப்பட்டானா. கஷ்டப்பட்டு கடைசி என்னாச்சுங்க? கிளைமேக்ஸ் சொல்றது இல்லை யாருமே. ரெட்டிப்பான நன்மைகள் அவனுக்கு கிடைச்சதுங்க. ஆவுனா யோபுவே பாதிக்கப்பட்டான், யோபுவே அப்படி கஷ்டப்பட்டானா. அவனுக்கு அவிவிசுவாசம், கஷ்டப்பட்டான். இன்னும் நம்மளும் அவிவிசுவாசத்துல இருந்து கஷ்டப்படணுமா? அவிவிசுவாசியாயிட்டாம விசுவாசிகளா இருன்னு இயேசு சொல்றார். தேவன் எவ்வளவு நல்லவர். நம்மளை வாழ வைக்கும்படி அவர் இறந்து போனாருங்க. நம்மளை வாழ வைக்கும்படி இறந்து போனார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்திருக்கணும், செழித்திருக்கணும் சொல்லி என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாதம்னா என்ன ஆசீர்வாதம்? 13வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு 2வது வசனம். வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆஸ்திகள் அப்படின்னு சொன்னாவே சங்கடப்பட்டுக்கிறாங்க. பொருளாதாரம், காசு, பணம் சொன்னாவே சங்கடப்பட்டுக்கிறாங்க. பிசாசோட பேச்சு கேட்கறீங்களா சார்? பிசாசு சொல்லுவான், உனக்கு நீ ஒண்ணுத்துக்கு லாக்கி கிடையாது, நீ ஒண்ணுத்துக்கு பிரோஜனம் கிடையாது, நீ ஒரு வேஸ்ட் பேலன்னு சொல்றான். அதை நம்பிக்கிறீங்களா? நம்பிட்டு உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது செய்யறதுக்கு வேணா தயார். மக்களுக்கு நான் நல்லா இருக்கணும், நல்ல உடை உடுத்தணும், நல்ல என் பிள்ளைகளை பார்த்துக்கணும், ஒரு 4 லேண்டு வாங்கணும். அதை ஒரு அனாதை குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்று எழுதி வைப்போம். சரி, எழுதி வைக்க வேண்டாம், அவ்வளோ உனக்கு கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி நான் தேவனை நம்பி இதெல்லாம் வாங்கினேன், இந்த நீயும் வாங்கலாம், உனக்கு ஒரு ஐடியான்னு தேவனை பத்தி ஒரு ஐடியா சொல்லலாம், தேவனை பத்தி சுவிசேஷம் அறிவிக்கலாம். எதுக்குமே இல்லை. வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கதாங்க செய்யும். 6 சாவு 100 சாவு, இன்னைக்கே சாவு அப்படிங்கிட்டதான் இருக்குது. பரலோகம் போகணும், இதுவே பொழப்பு. ஏங்க பரலோகம் போறது அவ்வளவு கஷ்டமான காரியமா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது இப்படி முக்கி எடுக்கிறதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் சேர்த்து இருந்தோம்னா பரலோகம் போயிடலாம். ஞானஸ்தானம் தண்ணியில் முங்கி எடுக்கும்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்தோம்னா பரலோகம் போயிடலாம். பரலோகம் போறது எளிதான காரியம், அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. வாழ்றதுதான் கஷ்டமான காரியம். ஹல்லேலூயா. அது எளிதாக வாழ தேவன் சொல்லித்தரார். விசுவாசமான வார்த்தைகளை கொடுத்து உனக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லி கொடுக்குறார். அதை கேட்க தயார் இல்லை. பிசாசோட பேச்சோன்னா கேட்பீங்க இல்லையா? பிசாசு பயமுறுத்துவான். நீ இப்படி ஆயிரும், உனக்கு உன்னால இது செய்ய முடியுமா, இந்த பிசினஸ் உனக்கு வருமா, இந்த வேலை உனக்கு நீ சரியா? என்ன கேட்டாங்க, நான் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, கார் எடுக்கிறேங்கிறே உனக்கு ஓட்ட தெரியுமான்னு. ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப யோசிச்சு ரொம்ப நாள் தயங்கிட்டே இருந்தேன். அப்படின்னா நெகட்டிவ் எதுவும் சொல்லக்கூடாது இல்லை, அதனால யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி படக்குன்னு ஒரு நாள் கேட்டேன், அப்படி நான் கேட்கறேன்னு கோச்சுக்காத, தோல் மேல கைப்பற்றி சொல்றேன். அப்படி கார் எடுக்கிறேங்கிறைய உனக்கு ஓட்ட தெரியுமான்னு கேட்டாரு. அப்ப நான் எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்திருப்பேன் பாருங்க. நான் விசுவாசத்துல எனக்கு வேணும்னா வேணும். நான் மேரேஜுக்கு கூட கார் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. வீட்டையும் கட்டிட்டோமே, வீட்டை கட்டி கார் எடுக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. வீடு எப்படி ஓட்டு வரும்? ஒரே வாரத்துல, பெருசால ஓட்டுல, ஒரே வாரம் கார் எடுத்து ஒரே வாரத்துல என் ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு கார் எடுத்து என் சித்தி பெரியம்மா பாட்டின்னு கூப்பிட்டு அதே கார்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் மேலே ஏறுற வண்டி நான் தான் ஓட்டிட்டு போறேன். சொல்றது புரியுதா? தேவனை நம்பினால் எப்படிப்பட்டதையும் எப்படியும் மாத்துவாருங்க. பிசாசு அப்படித்தான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். உன்னால என்ன முடியும், உன்னால என்ன சாதிக்க முடியும்? பிசாசு பேச்சு வேணா கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க மக்கள். நெகட்டிவானது வேதாகமத்திலிருந்து எடுத்துக்குவாங்க. நெகட்டிவானது என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு இயேசுவே கஷ்டப்பட்டாராம், அவர் படுத்து தூங்க கூட இடம் இல்லையா, அவரே ஆட்டு தொழுவத்தெல்லாம் ஏங்க இடம் இல்லைங்க, அதனால ஆட்டு தொழுவத்துல பிறந்தாரு. அவர் நான் அடிமையாவே வாழ்ந்துட்டாரா? உங்களுக்காகவும் எனக்காக தான் அடிமையானார். அவரு என்னமோ அவரே அடிமை போல, அவருக்கு ஒண்ணுமே இல்லாத ஏங்க வானமும் பூமி அவருடையதுங்க.
இயேசுதான் கடவுளுங்கிறாங்க. கடவுள் யாரு? கடவுள் யாரு? இயேசு. கடவுள் தான் இயேசுங்கிறாங்க. யாருங்க கடவுள்? இயேசு அப்படிங்கிறாங்க. கடவுள் இயேசுவாமா? ஆனா அவர் ஒரு பிச்சைக்காரராமா. ஏய், கடவுள் எப்படி பிச்சைக்காரரா இருக்க முடியும்? எல்லாத்தையும் படைத்தவர் அவர் எப்படி பிச்சைக்காரரா இருக்க முடியும்? அவர் லட்சக்காரரும் கிடையாது, கோடீஸ்வரன் சொல்ல முடியாது. அவர் அதற்கும் மேல, அதுக்கும் மேல தேவன் அவரு எல்லை இல்லாத ஒரு தேவன். அவரு எண்ணி அடக்க முடியாது. இவ்வளவுதான் தேவன் சொல்ல முடியாது. அதுக்காக அவருக்கு பேரே கிடையாது. ஜீசஸ்ன்னு சொல்றோம், இயேசுன்னு சொல்றோம், இம்மானுவேல்னு சொல்றோம், அதிசயமானவர்னு சொல்றோம், சமாதான பிரபுன்னு சொல்றோம், சொல்லிக்கிட்டே போலாம். அவருக்கு கரெக்டான பேர் இல்லை, வேணா ஒரு அங்கீகாரமா இயேசுன்னு சொல்லிக்கிறோம். அல்லேலூயா. அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவரை தாராளமா நம்பலாம். பிசாசின் பேச்சு நம்ப வேண்டாம். சட்டம் மாறுது, சூழ்நிலை மாறுது, அந்த நாட்டுல அந்த பிரச்சனை இருக்குது, அந்த குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்குது. பிசாசு சூழ்நிலை புதுசா கொண்டு வருவாங்க, புதுசா கொண்டு வருவான். அதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. இந்த தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, இவங்களும் அவிசுவாசமா இருந்து வாழ வைக்கிறது இல்லை. இவங்க பரலோகம் போறதுல குறியா இருந்தாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பாங்க? நல்லா படிக்க வைக்கிறது இல்லை. எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? ஆண்டவர் வந்துருவாரு. சில பேர் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. கேட்டா ஆண்டவர் வந்தாருன்னு என்ன பண்றது? வந்தா கணவன் மனைவியா போங்க, குழந்தைங்களும் சேர்ந்து போங்க. இது என்ன இருக்குது? ஆண்டவர் வர்றாரு, ஆண்டவர்னா திருடம் தாங்க. போலீஸ் வரணும்னு பயந்துகிட்டு இருக்கோனே. அப்பா வர்றதுக்கு நாம ஏன் பயப்படணும்? வந்துட்டு போறாரு. இல்ல உலகத்துல பூகம்பம் வருது, அது வருது, இது வருது. ஏங்க, உங்க அப்பா தானே உங்க கூட இருக்காரு, அவரு காப்பாத்துவாருங்க. இது என்ன புது? அதாவது கொடுமைகளையும் கஷ்டங்களையும் தியானிக்க தெரிஞ்ச உங்களுக்கு வேதத்தை தியானிக்க தெரியலையே. வேதம் என்ன சொல்லுது? வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்க்காலில் ஓரமா நடப்பட்ட மரத்தை போல செழிப்பா இருப்பான்னு போடப்பட்டது. இதை தியானிக்க மாட்டாங்க. நியூஸ் தமிழ்ல இருக்கு, நியூஸ் முடிஞ்சா இங்கிலீஷ் நியூஸ், ஃபாரின் நியூஸ் எடுத்து படிச்சு, நியூஸ்னாவே கெட்ட செய்தி தான் கொடுப்பாங்க தெரிஞ்சு போச்சு. நியூஸ்ல ஏதாவது நல்ல செய்தி வருதா சொல்லுங்க பார்க்கலாம். 99.9% 100% சொல்லலாம். கெட்ட செய்தி எது இருக்கோ அதே தான் வந்துகிட்டு இருக்கும். அடுத்தவங்க இறந்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நெகட்டிவ் எவ்வளவு முடியுமோ நெகட்டிவ். சரி, அவங்கள சொல்லி தப்பு இல்லை, நாட்டில் இது நடக்குதுன்னு காட்டுறாங்களா? நம்ம கேட்கறவங்க எப்படி கேட்கணும்? அதற்காக ஜெபிக்கிறவங்களா கேட்கணும். அதை கேட்டு உட்காந்து அழுகுறமே, அப்செட் ஆயிடுறமே, நொந்து போறமே, விசுவாசத்தை வர வைக்குதா? இல்ல உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? கேட்கறதுனால போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் ஏன் கேட்கறீங்க? அதை கேட்டு இதை கேட்டு. ஆனா அப்படிதான் ஆபிரகாம் கேட்கவே இல்லை, தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் கேட்டான். அதனாலதான் அவன் எப்படி இருந்தான்? ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திரேலியாவுடைய சீமானாய் இருந்தான். 6ஆவது வசனம் போடப்பட்டிருக்கு. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததா இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஹல்லேலூயா. இந்த வீட்டுல தங்கத்தை போட்டுட்டு இருந்தா தங்கம் கொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா சமைக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும்னு சொல்லுவோம்ல, அது போல அவங்க இருந்த இடத்துல பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆஸ்திகால நிரம்பி இருந்தாங்க. பாருங்க, நீங்க தேவனை நம்புகிற பிள்ளைகளாக இருந்தால், தேவன் நான் உண்மையா நம்புறேங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இதை விட அதிகமான ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இதே போல உங்களுக்கும் நடக்கும். இதே போல உங்களுக்கும் நடக்கும். தேவனை விசுவாசித்தால். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லு. ஆமென். எல்லாரும் விசுவாசிக்கணும். விசுவாசித்தாதான் தேவன் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க முடியும். இல்லைங்க, நான் ஏதோ தேவனிடத்துல இருக்கிறேன், ஒட்டியும் உரசாம ஒட்டியும் ஒட்டாம தேவனிடத்துல ஒட்டிக்கிட்டு அப்படியே தேவன் வரும்போது அப்படியே பரலோகம் போலான்ட்டு அப்படி இருந்தா அப்படியே கஞ்சியும் கூழையும் குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதா. இங்க பாருங்க, என்னமோ சொல்லுவாங்க டைலாக், சூப்பர் டைலாக். விழுந்தாலும் விதையாக விழுக வேண்டும். விழுந்தாலும் விதையாக விழுக வேண்டும். விதை அது விதையா இருக்காது, அது செடியாக முளைத்து மரமாக பலன் கொடுக்கும். அப்போ அப்படி ஒரு இழந்தா கூட விதையா விழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்ம விழுக வேண்டாம். வாழ்ற வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டுமே. நம்ம வாழ்க்கையும் பார்த்து நீங்க கோடியில் சம்பாதிக்கும் பொழுது அநேக ஊழியங்களை தாங்குங்க. இதைத்தானே ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கிறோம்.
எத்தனை குழந்தைகள், எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது, அதுக்கு உதவி செய்வோம். இல்லைன்னா உங்க குடும்பங்களை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவனை அறிந்து கொள்ளட்டும். வேலையில பிரச்சனை, அதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை, உறவுல பிரச்சனை, குடும்பத்தை சந்தோஷம் இல்லைன்னு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இல்ல அருமையான வாழ்க்கை இவர்களுக்கு இருக்கு அப்படின்னு அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. அவர்கள் ஒருமித்து குடியிருந்த போது அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததா இருந்து அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பாருங்க, நம்மளை அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புறார், அப்படிதான் நடத்த விரும்புறார், அப்படிதான் கொடுக்க விரும்புறார். இத நம்பாத ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. போதகர்மார்கள் ஜெபிக்கிற ஜெபம், போதகர்மார்கள் கொடுக்கிற அந்த போதனை என்ன பண்ணிடுறதுன்னா மக்களை நீ பயமுறுத்தி அப்படியே உட்கார வச்சு, ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, தச்சு விட்டு வெளியே போயிடுவான்னு நினைக்கிறாங்களா, கொலுசு போடக்கூடாது அப்படின்னு ஒரு பிரசங்கம், ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு ஒரு பிரசங்கம், ட்ரிங்க்ஸ் பண்ணுவியான்னு ஒரு பிரசங்கம், இது எல்லாம் ஒரு பிரச்சனை. அதெல்லாம் பண்ணக்கூடாது, சரி தப்பு இருக்கட்டும். தேவன் எப்படிப்பட்டவர்னு செஞ்சா நீ தப்பு பண்ணுவியா? தேவன் எப்படிப்பட்டவர்னு காட்டி கொடுத்தா அவன் ஏன் தப்பு பண்ண போறான்? தேவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணுங்க. இவங்க இடையில நின்றுகிட்டு கடவுள் என்ன சொல்ல வராருன்னு சொல்ல வர்றது இல்ல. இடையில நின்றுகிட்டு இங்க பாரு ஏசு எப்படிப்பட்டவர் தெரியுமா, இருங்க ஏசப்பா இருங்க நான் பேசிக்கிறேன். ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அடிச்சுருவார், குத்திடுவார், கொன்றுவார், என்ன கார்ல கம்மல் போட்டிருக்கிறார், என்ன கொலுசு போட்டிருக்கிறார், என்ன லெகின்ஸ் போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏசு பின்னாடி வருத்தப்படுவார். இருப்பா, நானால அதை கேட்கவே இல்லை, முதல்ல நான் உங்களை மன்னிச்சுட்டேன், ஏத்துக்கிட்டேன், போக போக நாள் கணக்கில் அவனே மாறிடுவான், விடு அப்படின்னு கடவுள் பின்னாடி அதை கேட்கறதே இல்லை. இந்த போதகர் பிரசங்கம் பண்றது அதை கேட்கறதே இல்லை. பயமுறுத்தி வச்சுக்கிறது. எங்க நம்ம விட்டு போயிட்டானா என்ன பண்றது, எப்படியாவது வரவா சர்ச்சைக்கு வந்தாலும் பயமுறுத்தி வர வச்சு என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, பயப்படுகிறது, மீண்டும் பயப்படுகிறதுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம கடவுள் கொடுத்திருக்கிறார். பயப்படாம அவருடைய சன்னதியில தைரியமா நம்ம போகக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. பயத்தோடையும் கஷ்டத்தோடையும் வருத்தத்தோடையும் அவர் பக்கத்துல போக வேண்டியதில்லை. வசனம் சொல்லுது, நீதிமொழியில போடப்பட்டிருக்குல்ல, என்ன போடப்பட்டிருக்க, அதாவது தேவனுடைய கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. துக்கப்படுகள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகளும் தரித்திரம் மாதிரி தெரியுறாங்க அவங்க, ஆனா அநேகர் ஐஸ்வர்யவர்களாக மாத்தினாங்களாமா. அல்லேலூயா. அவங்க பிரச்சனை அப்படிதான் இருந்துச்சு. என்ன சொல்றாங்க, பவுல் இவ்வளவு கஷ்டப்பட்டான், ஊழியத்தின் நிமித்தம் இவ்வளவு பாடுபட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அது அவன் விரும்பி அதை செஞ்ச காரியம். ஆனா அவனுடைய பிரசங்கம் அப்படி இல்லை. பிச்சைக்காரனா போற பிரசங்கம் அவன் பண்ணல. பாருங்க, தரித்திரன் என்ன பார்த்தா நீங்க தரித்திரம் மாதிரி தெரியுது, ஆனா அநேக பேர் நான் ஐஸ்வர்யவனா மாத்தினேன், ஐஸ்வர்யவான்களாக நான் மாற்றினேன் என்று பவுல் சொல்றோம். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிரசங்கம் அப்படித்தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இயேசு எதுக்கு வந்தாராம், அதாவது எதுக்கு வந்தாராம், மத்தேயு 11:5 இருக்கு பாருங்க. எதுக்கு வந்தாராம்? தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க வந்தார். அல்லேலூயா. தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தார். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரமா இருக்கிறவங்க தரித்திரமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிரசங்கம் பண்றாரு. யாரு? இயேசு. இல்ல அதற்காக தான் இயேசு வந்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது குருடர் பார்வை அடைவாங்களாம், அதை நம்புறாங்க. பாவத்தை போக்குவாராம், அதை நம்புறாங்க. நோயிலிருந்து குணமாக்குவாராம், அதை நம்பர் தெரிஞ்ச நமக்கு அவர் நம்மளை பணக்காரர் ஆக்குவாரு, ஆஸ்திகள் உடையவனாக நம்மளை மாற்றுவாரு, நமக்கு பணங்காசு நிறைய தருவாரு, செழிக்க வைப்பாரு அப்படிங்கிற காரியத்தை நம்புறது இல்லை. ஆபிரகாம ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி இருந்தது பாருங்க, பூமி தாங்க கூட அளவுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னா அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும் பாருங்க. சாலமோன் நாட்கள்ல வெள்ளிய ஒரு பொருளாவே எண்ணலையா. இவன் ரூத்து வரும் பொழுது ரூத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைக்கிறான், ஒரு விதவை, அவளுக்கு ஒரு மறு திருமணம் நடக்குது, எப்படிப்பட்ட கணவன் கிடைக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு பணக்காரனான ஆஸ்திகள் உடையவன் தான் அவனுக்கு ரூத்துக்கு ஒரு கணவனா அமையுது பாருங்க. கடவுள் எப்படிப்பட்டவர்களை ஜாயின் பண்ணி விடுறான்.
அப்ப தேவன் தாவீது அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், அவனை சிங்காசனத்துல உட்கார வச்சு அவனை ராஜாவாக்கி அவனை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் கடவுள். கடவுள் ஒவ்வொருவரையும் அப்படி செய்ய விரும்புகிறார், அப்படி நடத்த விரும்புகிறார். அப்படிதான் செய்யத்தான் தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அப்படியே இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவதற்காக தேவன் அழைக்கல. தேவன் கொடுத்தார்னு சொன்னா நிரம்பி வழியும்படிதான் கொடுப்பான். கணக்கு அதான் யூதாஸ்காரியம் எதுக்கு இருந்தான்? அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்காகவே இருந்தான். ஒரு தரித்திர வாழ்க்கையை தேவன் கொடுக்கறது இல்லை. தேவன் தரித்திர வாழ்க்கையை கொடுக்கறது இல்லை. தரித்திரமா நம்ம வாழ்வது தேவனுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனாலதான் குருடா இருக்கிறவங்க பார்வை அடையும், அதாவது வாழ்க்கையில நொந்து போனவங்க கஷ்டப்படுறவங்க நிம்மதி அடையவும். அதற்காக தான் தேவன் வந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால குணமாகிறோம். இதை நம்ம நம்புறோம், நிச்சயமா நம்புறோம். இதே காரியத்தை சிலுவையின் மரணத்தை பத்தி போடப்பட்டிருக்கு. சிலுவையின் மரணத்திலிருந்து இதெல்லாம் நடக்குமா? அப்ப 2:8 போடப்பட்டிருக்குது. நமது நிமித்தம் நம்ம தரித்திரவான்களாக இருந்து ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக நமது நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனார் இல்ல. அப்ப ஐஸ்வர்யவான்களாக நம்ம இருப்போமா மாட்டோமா? நிச்சயமாக இருப்போம். எதை பார்த்து ஏங்க வேண்டியதில்லை. இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து அவர்கிட்ட ஜெபத்தில் இருக்கலாம், பாஸ்டிங் இருக்கலாம், தேவனுடைய காரியத்தில் இறங்கி இருக்கலாம், நம்ம வேதத்தை தியானிக்கலாம். இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நம்பி இல்லை கஷ்டத்துக்காக நம்ம பல காரியங்கள் செய்யாம விட்டுரும், தேவனை விட்டு தூரமாக நின்றோம். வாழ்க்கையில் இருக்கிற சில கஷ்டங்களுக்காக சில சூழ்நிலைக்காக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு சந்தேகத்துல கொஞ்சம் தூரமா நின்னுக்கிறோம். தேவனத்துல அப்படி தூரமா நிக்க வேண்டியதில்லை. இறங்கி வேலை செய்வோம், இறங்கி வேலை செய்வோம். தேவனிடத்துல இறங்கி என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கலாம், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கலாம், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிக்கலாம். நீங்க பயந்து வாழ முடியுது நம்மளால, பிசாசின் பேச்சு கேட்க முடியுது நம்மளால. தேவன் சொல்றாருல அதை கேட்போம். அவரை நம்பி இருக்கும் பொழுது பார்த்துக்கலாம். ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா பார்த்துக்கலாம். அவர் சொல்றாரு எல்லாத்துலயும் சிலுவையில உனக்காக யாவையும் செய்து முடித்து அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், அதை நான் செய்வேங்கிறாரு. அவர் பேச்சை கேட்டு பார்க்கலாமே, ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாமே. ஏன் 1 கோடி ரூபா நமக்கு வந்தா வேண்டாங்குதா? லட்சக்கணக்கில் நமக்கு சம்பளம் வந்தா வேண்டாங்குதா? வாங்குவோம், செய்வோம், கஷ்டப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் நடக்குமா நடக்காத மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நிச்சயமாய் செய்வார், அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். அதாவது சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் பொழுது கைவிட்டுட்டாரா, இல்லை நமக்கு நடக்காதா, நமக்கு சூழ்நிலை மாறிடுமா அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமா மாறாது, நிச்சயமாக மாறாது. ஏன்னா எகிப்திலிருந்து மக்களை கூட்டிட்டு போகும்போது வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை வர வச்சுதான் கூட்டிட்டு போனார். நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாரா, பொருளாதாரத்தை தருவாரா? பொருளாதாரம் நமக்கு கிடைக்குமா? வெள்ளியோடும் பொன்னோடும் தான் புறப்பட பண்ணினார். சாலமோன் நாட்களில் வெள்ளியை ஒரு பொருளாவே மதிக்கல. தேவன் நம்மளை பணக்காரர்களாக ஆக்க விரும்புகிறார். நம்ம கையில நிறைய பணங்கள் கொடுக்க விரும்புகிறார். ஜுவல்ஸ் அதிகமா நம்ம யூஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். எங்கெங்க ஆதாரம் இருக்குது? எங்க பவுல் சொல்றான், தரித்திரமா இருக்கு, எங்களை பல தரித்திரமா உங்களுக்கு தெரியல, ஆனா தரித்திரமா இருக்கிறவங்கள ஐஸ்வர்யமான ஆக்குறது தான் என்னுடைய பிரசங்கம் அப்படின்னு சொல்றான். அதான் என்னுடைய வேலைன்னு சொல்றான். என்ன எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்? இயேசுவை நம்புறவங்க எல்லாத்துக்கும் இது நடக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தருக்கு நடக்கும், 2 பேருக்கு நடக்கும் இல்ல. தேவன் அதற்குதான் பயிற்சிகளை கொடுக்கிறார். நம்ம நல்லா வாழும்படியாக, நம்ம அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, நம்ம வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, நம்மளை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கும்படியாக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யத்தான் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. மாடுகளை கொடுப்பதல்ல. ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது அவன் வர வர விருத்தி இருந்து மகா பெரியவனானான்னு பாக்குறமே. வேதாகமம் முழுக்க அதுதான். இன்னைக்கு ஆபிரகாமை பாக்குறோம். ஆபிரகாம் எப்படி இருந்தான் அப்படின்னா, அவன் சீமானா இருந்தான், வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாக இருந்தான். தேவன் கூட்டிட்டு போறாரு பாருங்க. எகிப்திலிருந்து எப்படி கூட்டிட்டு போற இஸ்ரவேல் ஜனங்களை? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு தான் கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு தம்பி? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. குறைவில்லாத இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறாரு. உங்களையும் எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு? எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு? குறைவில்லாத இடத்துக்கு போவதற்கு. அப்ப
அப்ப பரலோகம் போறக்கா ஆகும்னா மைண்டு பரலோகம் போறக்கே போயிடும். இல்ல பூமியிலேயே நீங்க நல்லா இருக்கணும், பரலோகத்திலையும் நீங்க நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்புறதில்லை, நம்பாம போயிட்டு இவங்களும் கஷ்டப்பட்டு தேவ பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு பார்க்குறவங்க ஜனங்கள்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு இப்படிதான் இருக்குமோ, பொட்டு எடுத்துட்டு பூவை எடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு பிச்சைக்கார வாழ்க்கை தான் வாழணுமா அப்படிங்கிறவங்க நினைச்சுக்கிறான். அப்படி நாம நினைச்சு விலகி நிக்கிறதுனாலதான் ஆஸ்திகள் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், நம்மளும் நல்லா இருப்போங்கிறேன். கடவுளை நம்புறவங்க நாம நல்லா இருப்போம். அவரோட ஜீவ ஊட்டு இருக்குது, அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னா அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கார். கூட்டிட்டு போற வரையில பல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் மண்ணாவை கொடுக்குறாரா இல்லையா? அவர் பாதரட்சி கூட தேயாம, உடைகள் தேயாம எல்லாத்தையும் பாதுகாத்து, வெயிலான சூழ்நிலை எப்படி இருக்கணும், குளிரான சூழ்நிலை எப்படி இருக்கணும், எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த அவர் உதவி செய்து பாருங்க. உங்களுக்கு மண்ணாவும் கொடுத்து உங்களை மன்னனாக்கவும் அவர் விரும்புகிறார். உங்களை உயர்த்த விரும்புகிறார். அதை நம்பி பிரயாணம் பண்ணுவோம், நம்பி பயணிப்போம், அவரோட பயணிப்போம். எதிரிகள் இருக்கிறாங்க, வாழ்க்கை சூழ்நிலை இருக்கு, பார்த்துக்கலாம். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றாம அவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. உங்களை விடவே மாட்டார். உங்களை அழைத்த நோக்கம் அதுதான். அது மட்டுமா அப்படின்னா அதுவும் தான் சொல்றேன். ஆவிக்குரிய ரீதியில நீங்க நல்லா இருக்கணும் தான், குடும்ப சமாதானத்துல நல்லா இருக்கணும் தான். இதுல எல்லாம் முக்கியமா இன்னைக்கு பணம் இல்லாம போச்சு. பணம் பற்றாக்குறை. யாருக்கு பற்றாக்குறையோ அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், யாருக்கு பண கஷ்டமா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா சில பேரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கிறாங்க. வாழ்ந்து பாருங்க சார், மேடம், கடன் வாங்கி கட்ட முடியாம கஷ்டத்துலயும் பாடலையும் அவமானப்பட்டு கடன்காரன் வீட்டுக்கு வந்து திட்டி இருக்கிறாங்களோ, ஒரு நாள் திட்டி இருக்கிறாங்களா யாராவது? அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அந்த கஷ்டப்படுறவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், அதனால பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் அதுல இருந்து பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஒரு ஃபேமிலி கார்ல போகும்போது ஒரு ஃபேமிலி ஏங்கி நின்று பாக்குது, ஒரு காரு கிடைக்காம. ஒருத்தர் அப்பப்ப எனக்கு போன் பண்றாரு, இந்த கார் எடுத்தா நல்லா இருக்கும், இந்த கார் எடுத்தா நல்லா இருக்கும். பல நாளா கேட்டு இருக்கிறார், பல வருஷமா கேட்கிறார். இது வரைக்கும் அவர் எந்த கார் எடுக்க முடியல. ஏக்கமான வாழ்க்கை, துக்கமான வாழ்க்கை உங்களுக்கு இல்ல. அழகான வாழ்க்கை, அம்சமான வாழ்க்கை, ஒரு அதிசயமான வாழ்க்கை நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஏங்கி போகிறது இல்லை, விமானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. விமானத்துல ஒரு நாள் நிச்சயமா போவான், முடிஞ்சா அந்த விமானத்தையும் வாங்குவாங்கிறேன். உங்களோட தேவன் இருக்கும்போது உங்களுக்கு தராம வேற யாருக்கு தருவார்? தேவன் நிச்சயமாக தருவார். நிச்சயமாக உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவை, ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிற தேவன், நன்மைகளை தருகிற தேவன், அப்பா எங்களுக்காக யாவையும் தருகிறது. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கஷ்டத்திலையும் பாடுகளிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மிடத்துல விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அவர் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க, அதை விசுவாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அப்பா அவர்கள் இன்னும் அதிகமாக வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக மாறட்டும். உம்முடைய பிள்ளைகள் கஷ்டத்திலையும் பாடுகளிலும் இருக்கக்கூடாது, கடன்காரங்களாக இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.